இருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். பிரியமானவர், இந்த காலை வேளையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தீர்மானத்தோடு சொல்லுகிறார், ரட்சிப்பு யாருடையது? அவருடையது. பிரியமா, பாருங்க, அவர் எப்பேற்பட்ட தேவன். கண்மலையும் அவர் என்னை ரட்சிக்கிறவர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர், நான் என்னைக்கு அசைக்கப்படுவது. ஒரு நம்பிக்கையோடு சொல்றேன். ஒரு மனுஷன் என்னை உயர்த்தல, ஒரு மனுஷன் என்னை கூப்பிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வைக்கல. தேவனே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவர். பாருங்க பிரியமானவர்களே, மோசேனுடைய காலத்துல கூட ஆண்டவர் எப்படி அந்த ஆடுகளை மேய்த்திருக்கிற போது அந்த முச்செடியில மோசேன் இடத்துல பேச, அது வெந்து போகாத இருக்கிறத பார்த்து அவருக்கு ஆச்சரியம், விரமிப்பாயிட்டு. பாருங்க, தேவன் சாதாரணமா நான் நம்பி இருக்கிறது அவர்தான். இவ்வளவு ஒரு நம்பிக்கை ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தில் அல்ல. தேவனே என்னோடு கூட இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, அவர் ரொம்ப நிறைய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நிறைய மக்களுக்கு மனிதர்கள் தீங்கு செய்ய நினைக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாலே அவங்கள பத்தி ஏதாவது ஒண்ணு அவதூறா பேசி அவங்கள ஏதாவது ஒரு காரியத்துல என்ன பண்றது, அவங்கள அந்த காரியங்களில குறித்து ரொம்ப தவறுதலாக பேசுவாங்க, அபத்தம் பேசுறாங்க. இன்னும் அவர் ஹைலைட்டா சொல்றாரு, பேசும்போது ஆசீர்வாதத்தை பேசுறாங்க, நான் தங்கள் உள்ளத்திலோ சபிக்கிறார்கள். பாருங்க, மேலோட்டமா பேசும்போது பா அப்படிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆனா உள்ளத்துல பாருங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அதுதான் சொல்றாரு. நான் எல்லாவற்றிலும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவர். பிரியமானவர்களே, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எப்பேற்பட்ட காரியங்களை செய்தாலும், பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆலோசனை பண்ணலாம், உங்க மேன்மையிலிருந்து தள்ளலாம், உங்களை எப்படியெல்லாம் ஒரு சிலர் வந்து உங்க செய்கிற வேலைகளிலே உங்களை கெடுக்க நினைக்கலாம். நான் அவர் சொல்லுகிறார், நீங்க யாரை நோக்கி அமர்ந்து வரீங்க இந்த காலை வேளையில? அவரை நோக்கி அமர்ந்து, அவரை நோக்கி இந்த காலை வேலை தியானத்துல வந்துருங்க. கர்த்தர் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை அவர் வாய்க்க செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் தீர்மானத்தோடு சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அவர் கண்மலையும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் சொல்லிட்டு ஒரு ஒரு சுவிசேஷ வார்த்தையை அங்க சொல்றாருங்க, ஜனங்களே எல்லாரும் அவரை நம்புங்கள். பாருங்க, இப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியத்தை சொல்லிட்டு, ஜனங்களே நீங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை ஊற்றி தேவன் நமக்கு அடைக்கலமா. பாருங்க பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் பெரிய பெரிய மனிதர்கள் வந்தார்கள், ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் நிலையா இருக்கிறது இல்லை. அதனால்தான் அவர் சொல்றாரு, கீழ் மக்கள் மாயம், மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயில் லேசானவர்கள். நீங்க பெரிய பெரிய இன்னைக்கு பிரதம மந்திரி மற்ற காரியங்களை உயர்த்தி பேசி கொண்டு இருக்கிறார்களே, மேன்மக்கள் கூட பொய்யுமாமே. அந்த மனுஷனெல்லாம் இல்லாத போயிடுவாங்க. எவ்வளவு நம் நாட்டுல எவ்வளவு பேர் வந்தாங்க, அண்ணா, அறிஞர் அண்ணா, இன்னும் நிறைய பெரிய தேச தலைவர் காமராஜர். பாருங்க பிரியமானவர்கள், இன்னைக்கு ஒரு சிலர் ஆட்சி செய்யற கொடூரமா இருக்கிறது, கிறிஸ்துவத்துக்கு விரோதமா இருக்கிறது என்றெல்லாம் பேசி கொண்டிருக்க எந்த மனுஷனும், பிரியமானவர்களே, பாருங்க அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாங்க, எல்லாரும் மாயை காணப்படாத போயிடுவாங்க. நீங்க யாரை நம்பி இருக்கணும்? தேவனை நம்பி இருக்கணும். மனுஷனை பத்தி அத நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சொல்றாரு பாருங்க, சில கொடுமையை நம்பாதிருங்க. பாருங்க, சிலர் கொள்ளையினால பெருமை ஐஸ்வர்ய வீழ்த்தியான அதன் மேல வைக்காதீங்க. ரொம்ப நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம், நாங்க ஐஸ்வர்யனா இருக்கிறோம், அதுல உன் நம்பிக்கை வைக்க வேணாம். வல்லமை யாருடையது? தேவனுடையது. கிருபை அவருடையது. லாஸ்டா சொல்லி முடிக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக தேவன் பலனளித்துக் கொண்டிருக்கிறார் என்று முடிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய செய்கை என்ன? காலையில அவரை தேடி ஓடி வரும் பாருங்க, இதை கண்டே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் வல்லவரா இருக்கிறார். தாமே
அவன் செய்கைக்கு தக்கதாக தேவன் பலன் அளிக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதாக இந்த காலை வேளை தூக்கத்தை கலைத்து தேவ சமூகத்துல வந்து தேவ செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்களை நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்காம அவர் வேற யாரும் ஆசீர்வதிக்க போகிறார்? அவரை தேடுகிற ஜனங்கள், அவரை கூப்பிடுகிற ஜனங்கள். அதனாலதான் அவர் சொன்னாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு தெரியும். எவ்வளோ வெகுமானங்களை வாங்கினும் பாழாக்கிட்டு அவன் என்னென்ன தந்திரம் பண்ணு வந்தானோ மேல நிக்கும்போது தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் பேசுறார், என் மக்களை சபிக்க கூடாது, நீ ஆசீர்வதிங்க. பிரியமானவர்களே, இந்த காலை வேலை தியானத்துல வந்திருக்கிற கர்த்தர் உங்களுடைய செய்கைக்கு தக்க என்ன வாஞ்சையோடு இந்த கூகுள் மீட்ல கலந்து கொள்ளுகிறீங்களோ உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சக்சஸா முடிய பண்ணுவார், வெற்றியடைய செய்வார். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், உங்கள் மனதின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாக்கி செய்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை சங்கீத பகுதி ஆசீர்வதிப்பாராக. செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்வோம். அருமையான மங்கள்ராஜையா நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நம்மோடு கூட இணைப்பில் இணைந்து வருகிற அருமைதாஸ் நாள்ல கூட ஆவியானவர் அருமையான ஐயாவை மறைத்து வெளிப்படுவார். நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பிற்கால வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில தேவன் உங்களை பயன்படுத்துகிற உங்களுடைய பாருங்க, உங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவர் பலனளிக்கும், வாஞ்சைகளுக்கு தக்கதாக அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். கத்தத்தாமே இந்த நாளில கூட அருமையான ஐயா மாதிரி மங்கள் ரஜையா. பிரைஸ் தலாட் ஐயா, பிரைஸ் தலாட், பிரைஸ் தலாட்டுங்க ஐயா. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ. கத்தர் இந்த நாளிலும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக நம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உங்களுடைய சன்னிதானத்திலே தகப்பனே அப்பா சோஸ்திரம் உங்களுடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கவும் வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்து வருகிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் ஐயாக்காக அவரோடு இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக தகப்பனே பாஸ்டருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய மனதின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் விசேஷ விதமாய் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக தகப்பனே எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்துல ஒப்புக்கிறோம். அதே மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்துல நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆதாரமாக இன்றைய நாளின் செய்திக்கு. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 43:21 வசனம். நம்ம அநேக முறை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். சங்கீதம் 34:1 வாசிப்போம். சங்கீதம் 34:1. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம், அவர் துதி எப்போதும் இருக்கும். ஆமென். நல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா துதிக்கிறத குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. 2 வசனத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். இல்லையா? நம்ம அநேக முறை கர்த்தரை துதிக்கிறத குறித்தான காரியங்களை நம்ம தியானித்திருப்போம். இல்லையா? முக்கியமா கர்த்தரை துதிக்கும் போது நடக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சத்ருவுடைய கோட்டை முறியடிக்கப்படும். நம்ம எப்பெல்லாம் துதி பலிகளை ஏறெடுக்கிறோமோ அப்பெல்லாம் சத்ருவுடைய கோட்டை முறியடிக்கப்படும். அதனாலதான் சத்ரு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளை துதிக்க விடாதபடி, கர்த்தரிடத்துல நெருங்கி சோஸ்தரிக்க முடியாதபடி, நன்றி பலிகளை செலுத்த முடியாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்து, இல்லையா, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருப்போம், நன்றி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், அநேக காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். ஆனா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதி பலிகளை செலுத்தி சோஸ்திரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் இருக்காது. இல்லையா? இல்லைன்னா கடமைக்கு செஞ்சுட்டு போறவர்களாக இருக்கும். உள்ளான அன்பு உள்ளத்திலிருந்து அந்த நன்றி பலிகளை, சோஸ்திர பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வெகு குறைவாக இந்த நாட்களில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லையா? இது நம்ம மனதில் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, விசேஷ விதமாக இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல நம்ம இருக்கோம். கிறிஸ்துமஸ் காலகட்டத்துல இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்ததான சில காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்.
இல்லையா? இந்த கடந்த வாரத்துல கூட இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், அவருடைய குணநலன்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காணப்பட்டது என்று சொல்லி நம்ம தியானித்தோம் இல்லையா? அவருடைய குணநலன்களை நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில இல்லையா நம்ம தியானிக்க போகிற ஒரு காரியம் இல்லையா, இயேசு கிறிஸ்து பிறந்ததை ஒட்டி இல்லையா, அவருடைய பிறப்பை ஒட்டி நடந்த இல்லையா சில காரியங்கள்ல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை துதித்தார்கள், எப்படி அவர்கள் துதித்தார்கள், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம அறிந்து கொள்கிறவர்களாக நம்ம காணப்படலாம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிறப்ப வருஷம் ஒரு பண்டிகை போல ஒரு கொண்டாட்டமாக கடந்து சென்று விட்டு அதை மறந்து விடாதபடி இல்லையா, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நம்ம நாளை அனுசரிக்கிறவர்களாக இல்லை இல்லையா, பண்டிகையோ நாளையோ அனுசரிக்கிறவர்கள் அது முக்கியம் அல்ல நமக்கு இல்லையா. புது ட்ரெஸ் எடுக்கலாம், சந்தோஷமாக நல்ல உணவுகளை சாப்பிடலாம், அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் அந்த நிகழ்வின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன, அதன் மூலமாக நாம் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறோம், இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுது. அப்போ இந்த நாளில இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி துதி செலுத்தியவர்கள், நன்றி செலுத்தியவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை நம்ம பார்ப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமீன். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பிறப்பை ஒட்டி துதித்த மக்கள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவதூதர்கள். தேவதூதர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறவர்களாக, பிறந்த பாலனை துதிக்கிறவர்களாக அந்த இடத்துல காணப்பட்டாங்க. எப்படி சொல்லி துதித்தாங்க, அந்த பரம சேனையின் திரள் அங்க என்ன பண்ணா அந்த தூதனோட தோன்றி இல்லையா, தோன்றி என்ன பண்ணாங்க, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இல்லையா. இந்த நாளில நாம துதி செலுத்தும் பொழுது 2 காரியத்தை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம். பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியம். நம்ம துதி செலுத்துறோம், சோஸ்திர பலிகளை செலுத்துறோம், நன்றி செலுத்துகிறோம், நாம மற்றவர்கள் மேல சமாதானமா இருக்கிறோமா, மற்றவர்கள் மேல பிரியம் உள்ளவர்களாக, பிரியம் என்று சொன்னால் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா, இந்த 2 காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஐயா, நான் சோஸ்திர பலிகள் சொல்றேன், 100 சோஸ்திர பலிகள் சொல்றேன், 1000 சோஸ்திர பலிகளை சொல்றேன். நான் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறேன். எனக்கு உடம்பு சரியாச்சு, ஜுரம் சரியாச்சு, தலைவலி சரியாச்சு, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போயிட்டு நான் சாட்சி சொன்னேன், கர்த்தருடைய நாமம் மையம் கொடு, இதெல்லாம் சரி. என்னுடைய துதி பலிகள், நன்றி பலிகள் உண்மையிலே சாட்சி உள்ளதாக இருக்கிறதா, கர்த்தருடைய பார்வையில உண்மையானதா என்று சிந்தித்து பார்க்க நாம அழைக்கப்படுகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக நாம காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் காணப்படுகிறதா, அன்பு காணப்படுகிறதா, இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய துதி பலிகள். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்த்துகிறது. அந்த தூதர்கள், பரமத்திரள் சேனை தூதர்கள் பாடின பாட்டு, துதி செலுத்தின காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல பிரியம். இயேசு கிறிஸ்து உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரா, நம்முடைய குடும்பத்துல பிறந்திருக்கிறாரா, நம்ம சபையில பிறந்திருக்கிறாரா, நம்முடைய ஊழியத்துல பிறந்திருக்கிறாரா? அப்படி பிறந்திருந்தால் நம்மிடத்துல ஒரு சமாதானம் நிச்சயமாக காணப்படும், நம்மிடத்துல ஒரு அன்பு செலுத்துகிற குணம் நிச்சயமாக காணப்படும். இதை அறிந்து கொள்கிறவர்களாக, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாளில வெறும் வாய் வழியா துதி பலிகளை செலுத்திட்டு போகிறவர்களாக இல்லாதபடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக தேவதூதர்கள் துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக இல்லையா, வயல்வெளிகளில் இருந்த மேய்ப்பர்கள் துதித்தார்கள். வாசிப்போம். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 20வது வசனத்தையும். தீவிரமாய் வந்த மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். 16வது வசனம். அதான் 16. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தர். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். இந்த இடத்துல என்ன பண்றாங்க,
நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சொன்ன காரியம், அந்த தூதர்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த தூதர்கள் சொன்ன காரியத்தை கேட்டு விசுவாசித்து அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னிலையில் கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள் இல்லையா. அவங்களுக்கு சொன்னபடியே அவங்க கேட்டு அது கண்ட எல்லாத்தையும் பாக்குறாங்க, இதெல்லாம் ஆமா குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கையில துதி செலுத்துகிறது ஏதோ ஒரு கடமைக்காக அவர்கள் எழுந்து வராதபடி, அவர்கள் எப்படி வந்தாங்கன்னா தீவிரமாய் வந்தவர்களாக அந்த இடத்துல அவர்கள் காணப்பட்டார்கள். விசுவாசத்துல பிடிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை கேட்ட உடனே தீவிரமாய் நடக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில துதி செலுத்துகிறதற்கு நாம் தீவிரமாய் கடந்து செல்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. 20வது வசனத்துடைய பின்பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள், அந்த வசனம் முழுவதும் மேய்ப்பர்களும் தாங்கள் சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். மேய்ப்பருடைய வாழ்க்கையில 2 காரியம். ஏற்கனவே முதல்ல தூதருடைய காரியத்துல 2 தூதர்கள் துதித்ததுல 2 காரியம் நான் சொன்ன, எழுதி வச்சுக்கோங்க. சமாதானமும் இருக்கணும், மற்றொரு மேல அன்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தூதருடைய வாழ்க்கையில 2 காரியம். அவர்கள் தீவிரமாய் செயல்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். எது செஞ்சாலும் கால தாமதப்படுத்துறது, அப்புறமா இப்போ அப்படின்னு சொல்லி தள்ளி போடாதவர்களாக கர்த்தருடைய காரியத்துல தீவிரமாய் இருக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக இல்லையா, அவர்கள் கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் இல்லையா, அந்த வார்த்தை கூட அண்டர் பண்ணீங்க, எல்லாவற்றிற்காகவும் என்ன பண்ணாங்களாம், தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு துதி செலுத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு பங்களா வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிடைச்சா உடனே அது போய் நம்ம சாட்சி சொல்றது. நான் ஒரு இதுக்கு பைக் கேட்டேன், கர்த்தர் எனக்கு பைக் கொடுத்தாரு, கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். அது மட்டும் சாட்சி இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு, நல்ல உணவை கொடுத்திருக்கிறாரு, நல்ல உடைய கொடுத்திருக்கிறாரு, நிறைய சரீர ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றிற்காக நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சபையில ஐக்கியமாக நம்ம வைத்திருக்கிறார் இல்லையா. எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ளே நாம கடந்து வர அழைக்கப்படுகிறோம். எத்தனை முறை நம்ம இதெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை இதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2 காரியத்தை பார்த்தோம். தூதர்கள் துதித்தார்கள், மேய்ப்பர்கள் துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக அங்க துதித்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பி போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பி போவோம். 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் வாசிப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சத்தம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகி மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும்போது இல்லையா, அந்த சாஸ்திரிகள் என்று சொல்லப்பட்ட ஞானிகள், வான சாஸ்திரிகள், ஞானிகள் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல துதி பலிகளை தாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் மூலமாக அவர்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பணிந்து அந்த இடத்துல துதி செலுத்துகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா. இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள ஒரு காரியம், இந்த சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இல்லையா, தங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுத்து துதி செலுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணிக்கிறோம். அநேக நேரங்கள்ல வாய் வழியா சொல்லிட்டு போயிடும் இல்லையா, நன்றி சொல்றது, கர்த்தர் எனக்கு எதை செய்தார், அதை செய்தார், நம்ம பறைசாற்றுகிறோம், நல்லதுதான், உண்மையில அது அந்த சாட்சி சொல்ல வேண்டும். ஆனால் நம்மால் முயன்ற காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் இல்லையா. காணிக்கை என்ன உடனே சொல்லக்கூடாது, நான் ஏற்கனவே சபையில நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், சபைக்கு அதை கொடுக்குறேன், ஊழியக்காரருக்கு அதை கொடுக்குறேன், அல்லதெல்லாம் எல்லாம் நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல நம்மால் முயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு நிமிஷம். இந்த இடத்துக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், சாஸ்திரிகள் மூலமாக அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம்,
காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். சாஸ்திரிகள் அவருடைய வாழ்க்கையில காணிக்கைகளை கொடுத்தாங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கம் அப்படின்னு சொல்லி பாக்குறது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்களை அப்படியே கம்ப்ளீட்டா தாழ்த்துகிறவர். அவர்கள் படித்த மேதைகள் இல்லையா? ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு விண்வெளியில ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க. இது யூதருக்கு பிறக்கிற ராஜா என்று, ஒரு ராஜா பிறப்பார் என்று சொல்லி அறிந்து என்ன பண்றாங்க, தேடி வருகிறாங்க. அப்படி வருகிற அவ்வளோ பெரிய ஞானிகள் என்ன பண்றாங்களா, தங்களை தாழ்த்தி இல்லையா சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்கிறாங்க. இந்த சாஸ்திரிகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற 2 பாடம், தாழ்மையின் குணம், அதே போல கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிற குணம். இது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? நாம் எப்படி துதித்து கொண்டு இருக்கிறோம்? உள்ளத்துல பெருமை, மேட்டிமை, நான் யாரு தெரியுமா, என் அந்தஸ்து யாரு தெரியுமா, நான் எந்த ஊருக்காரன் தெரியுமா, இப்படின்னு சொல்லி நமக்குள்ள வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக, மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருந்து கொண்டு நம்மை நாமே தாழ்த்தாதபடி கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய துதி நம்ம வீட்டை தாண்டி, நம்ம கூரையை தாண்டி கூட செல்லாதபடி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறோமோ கர்த்தர் நம்மை அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். 3 காரியத்தை பார்த்தோம். தூதர்கள் துதித்தாங்க, மேய்ப்பர்கள் துதித்தாங்க, சாஸ்திரிகள் துதித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நாளை கூட தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரியாள் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 46வது வசனம், லூக்கா 1:46 மரியாள் துதிக்கிற ஒரு காரியம் பார்ப்போம். அப்போது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது இல்லையா? இந்த இடத்துல சொல்லுகிற ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த இடத்துல நடந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் இல்லையா? மரியாளுடைய வாழ்க்கையில கேப்ரியேல் தூதன் வந்து அந்த கர்த்தருடைய பிறப்பை குறித்து சொன்னதுக்கு அப்புறமா மரியாள் என்ன பண்றாங்க, அவருடைய உறவின் முறையா இருக்கிற எலிசபெத் வீட்டுக்கு செல்றாங்க. அந்த இடத்துல இல்லையா எலிசபெத் வந்து மரியாளுக்கு வந்து ஒரு வாழ்த்து பாடலை அவங்க பாடுறாங்க. அந்த 41ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது தொடர்ந்து அப்படியே அவங்க சொல்லி கொண்டு வருகிறாங்க. சொல்லி கொண்டு வருகிற போது இல்லையா 45 வசனம் 45ல விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அப்பதான் மரியாள் என்ன சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி அவர்களை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அந்த துதி பலி அவர்களுக்குள்ள காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லையா? இந்த 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள. முதலாவதாக விசுவாசித்தவளே பாக்கியவதி. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் காணப்படுகிறதா இல்லையா? நம்ம துதி செலுத்துறோம், பெயரளவுல நம்ம துதி செலுத்திட்டு சென்று விடாதபடி உள்ளத்துல கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இந்த காரியத்தை இனிமேலும் நான் விசுவாசிக்கிற வாஞ்சிக்கிற காரியங்களை கர்த்தர் செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படுகிறதா இல்லையா? இதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் இல்லாம நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு பிடித்தமே இருக்காது இல்லையா? அது ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த மரியாள் விசுவாசத்தோடு இல்லையா அவள் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய மரியாளுடைய வாழ்க்கையில இருந்து 2 காரியங்கள், அவங்க துதி செலுத்துகிறது 2 காரியங்கள் இல்லையா? கர்த்தரை மகிமைப்படுத்தணும் எப்படியா? உள்ளத்துல இருந்து ஆத்துமா உள்ளத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வாய் அளவுல பெயரளவுல சாட்சி சொல்லணும்னா இல்லையா? ஒரு நன்மை எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லணும், பாஸ்டர் திட்டுவாரு, இல்ல சபையில இருக்கவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி வேக வேகமா போயிட்டு மைக்க பிடிச்சி கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம், கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தினதுக்காக சோஸ்திரம், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வர்றது பேரு சாட்சி கிடைக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இல்லையா கர்த்தருக்கு நன்மை மகிமை செலுத்துகிறவர்களாக ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று மரியாள் சொன்ன விதமாக நாம சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போல விசுவாசித்து காரியத்தை நடப்பிக்கிறவர்களாக காணும். 2 காரியங்களை மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம காண முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக யார் துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் இந்த வரிசையில சிமியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம்.
அவன் அவனை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுவீர். இந்த இடத்துல ஒரு சிமியோன் இந்த இல்லையா, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு தேவாலயத்துக்கு வராங்க. அப்பொழுது இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதன் இல்லையா பார்க்கிறாரு. அவர் அந்த குழந்தைய கையில வாங்க. சிமியோன் யாரு என்று சொல்லி பாத்தீங்கன்னா 25வது வசனத்தை வாசிங்க. 25வது வசனம். அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாயினும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3-4 காரியங்களை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சிமியோனுடைய வாழ்க்கையில அவன் ஏதோ கடமைக்காக கர்த்தரை பார்த்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தாதபடி, துதி செலுத்தாதபடி அவனுடைய வாழ்க்கையில இருந்த சாட்சி என்ன? அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார்லாம் இல்லையா? அவர் எப்படி இருந்தார்னா நீதியும் தேவ பக்தி உள்ள மனிதனாக இருந்தார். நம்மிடத்துல நீதியும் தேவ பக்தியும் காணப்படுகிறதா இல்லையா? அடுத்தபடியாக இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாக, ஆறுதல் செய்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? மூன்றாவதாக முக்கியமாக அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல கடந்து வந்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியின் நடத்துதல்ல நம்ம நடந்து வந்திருக்கோமா? சுயமா நடந்து வந்திருக்கிறோமா? இதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம துதி செலுத்துறதுக்கு கம்மியே இல்லைங்க. நம்ம சோஸ்திர பலிகளுக்கு எத்தனையோ புக்கு வந்துடுச்சு இந்த நாட்கள்ல இல்லையா? சோஸ்திர பலிகளுக்கு எத்தனையோ புக்கு வந்துடுச்சு. அதை கிடுகிடுன்னு வாசிட்டு போறதுனால, சோஸ்திர பலிகள் சேர்த்துறதுனால கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவரா என்று சொன்னால் நம்ம அதை கேள்வி கேட்க வேண்டும். ஒருவேளை ஆரம்ப கட்டத்துல இருக்கிற இப்பதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு எப்படி துதிக்க தெரியல, சோஸ்திரிக்க தெரியல அப்படின்னா அந்த துதி பலிகளை, சோஸ்திர பலிகள் புக்கை வாசிக்கலாம். ஆனால் கர்த்தரை உண்மையாய் அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ள இருக்கிறதா? நீதியும் தேவ பக்தியும் நம்மிடத்துல இருக்கிறதா? மற்றவர்களுடைய ஆறுதலுக்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? சிமியோனுடைய வாழ்க்கையில அப்படியாக காணப்பட்டபடினால சிமியோன் என்ன பண்றாரா? கைகளில அந்த குழந்தையை ஏந்தி தேவனை சொஸ்தரிக்கிறார் என்று, துதி செலுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 5 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ஆறாவதாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்ததான லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். 38ஆம் வசனம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுத்துறத, இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் சாட்சி கொடுக்கறத, துதிக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். யார் இந்த அன்னாள்? அதுக்கு முந்தின 2 வசனங்களை வாசிப்போம். 36, 37 வாசிப்போம். ஆசேரனுடைய கோத்திரங்களும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமீன். யார் சோஸ்தரிக்கிறாங்க? யார் துதி செலுத்துறாங்க? அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இருந்த குணநலன் என்ன? இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்த பெண் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற அனுபவம் இருக்கிறதா? இந்த நாளில நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படும். இந்த 5-6 பேருடைய வாழ்க்கையை நம்ம குறித்து பார்க்கிறோம். 7வதாக நம்முடைய காரியம் எப்படியாக இருக்கிறது? நம்ம பேரை போட்டுப்போம். 6 பேரை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக நான் மங்கள்ராஜ், நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய துதி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? இந்த 6 பேருடைய வாழ்க்கையில காணப்பட்ட குணநலன்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் நான் வாயளவுல, உதட்டளவுல நான் துதி செய்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும்? இந்த நாளில நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இயேசு கிறிஸ்துவை துதித்த மக்கள் மத்தியில காணப்பட்ட வாழ்க்கை, துதி பலிகள் நம்முடைய வாழ்க்கையில செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு உண்மையானவர்களாக, பாத்திரவான்களாக நாம காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா?
ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் இந்த நாள்ல எந்த ஒரு காரியத்தை குறித்து என்னோடு பேசி இருக்கிறார், எந்த ஒரு காரியத்தை என்னிடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார், எந்த காரியத்தை சுட்டி காட்டி இருக்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை, இல்லையா? 6 பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்மை உறுத்துகிறது, ஏதோ ஒரு காரியம் நம்மை சுட்டி காட்டுகிறது. அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நம்மை தாழ்த்தி நம்ம இடத்த கேட்போம். கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை சோஸ்தரிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெப வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில கூட இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களில தகப்பனே அப்பா சோஸ்திரம், அப்பா இயேசு கிறிஸ்து பிறக்கிற வேலையில யாரெல்லாம் துதித்தார்களோ, பிறப்பிற்கு முன்பாக, பிறந்த வேலையில, பிறந்த பின்பாக யாரெல்லாம் துதித்தார்களோ, உடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில குணநலன்களை நாங்கள் காணும்படியாக, அவர்கள் எப்படி துதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. பிரசாவியானவர், நீர் எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய குணநலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள் தகப்பனே, குறைவுள்ள பாத்திரம். கர்த்தாவே, நீர் இப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அது நிறைவுள்ளதாய் மாறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் உங்களுக்கு எங்களுடைய சுய புத்தியினால, சுய ஞானத்தினால, சுய பலத்தினால எங்களால கூடாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். எங்களை அப்பா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு எங்களை பலப்படுத்துங்க அப்பா. எங்களை உங்களுடைய கரத்துல வைத்து எங்களை அப்பா உருவாக்குங்க தகப்பன். நாங்கள் ஒரு களிமண் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எங்களை நீர் அப்பா உருவாக்கும்படியாக, குறைவுகளை நிறைவாக்கும்படியாக எங்களை தாழ்த்தி இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாளுக்கு நாள் தகப்பனே அப்பா இந்த அதிகாலை ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிறவருடைய எண்ணிக்கை கர்த்தர் நீர் அப்பா அதிகரித்து வருகிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சோத்திரம், ஒவ்வொருடைய எல்லையை பெருக பண்ணுங்க, மனதின் விருப்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தால நிரப்புங்க. இந்த கூடுகையை அப்பா ஒழுங்கு கிரமமா செய்து வருகிற பாஸ்டர் மார்னிங் ஸ்டார் ஐயாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அருமையாக இந்த நாளிலே கூட ஐயாவை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட்டார். துதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்க, பரமசேனின் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார். 5 காரியங்களை குறித்து பிரியமானவர்களே, அன்னால் பாருங்க, வயசானவங்க கூட அந்த தேவனை துதித்து அவரை பற்றி பேசினார்கள் என்று தீர்க்கதரிசி என்று போடப்பட்ட. வயது ஒரு பொருட்டல்ல பிரியமானவர்கள். அந்த மனசை தான் பார்க்கணும். 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தாங்க, ஆலயத்திலே இருந்துட்டாங்க. கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பேசுகிறவர்களா, துதிக்கிறவர்களா பிரியமானவர்கள். சிறு வயதா இருக்கட்டும், நடுத்தர வயது, முதிர் வயதா இருக்கட்டும், பிரியமானவர்களே, அவரை நாம் துதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை நாம் போற்றுகிறவர்களாக, இந்த நற்செய்தியை நம்ம உலகம் முழுவதும், அதனாலதான் அவர் சொன்னார், இந்த நற்செய்தி அறிவிக்கிற நாள். பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தி நாள்ல பிரியமானவர்களே, நாம் அவரை அநேகருக்கு இந்த நட்சத்திரத்தை போல காண்பிக்கிறவர்களாக, கொண்டு செல்கிறவர்களாக, அவர் இருக்கிற இடம் மட்டும் போய் அந்த நட்சத்திரம் நின்றது பாருங்க. அவங்க எல்லாரும் பரமசேனை ஒன்றாக சேர்ந்து தேவனை துதித்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் பிரியமானவர்களே, காலங்களை தாண்டி ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு குடிக்கப்பட்ட அந்த காலம் இப்போ மோசேயின் காலம் அல்ல, யோசுவாவின் காலம் அல்ல, இது நம்முடைய காலம் பிரியமானவர்களே. நாம் சும்மா இருந்தால் அதனுடைய பழி யார் மேல சுமரும் பிரியமானவர்களே? நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவரை காண்பிக்கிறவர்களாக நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல ஒரு மாதம். இந்த நாளில் நீங்க யாரை கூப்பிட்டாலும் கிறிஸ்துமஸ் என்ற அந்த செய்தியை ரொம்ப அற்புதமாக நம்ம சொல்லுகிற ஒரு காலத்துல நம்ம ஆண்டவர் தாமே இன்றைக்கு இணைப்புல இணைந்து
தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய நற்செய்தியை சொல்லுகிற இந்த மாதம் முழுவதும் இன்றைக்கு 11 தேதிகள் நமக்கு இன்னும் இருக்கிற நாட்கள், மிஞ்சி இருக்கிற நாட்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அதிகாலையில நீங்க தேடுகிற போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யும். ஆண்டவரை நீங்க ஒருத்தருக்கு சொல்ல, ஒரு நாள்ல ஒருத்தருக்கு சொல்லாம இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, எப்படியாவது பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது, வண்டியில போகும்போது, கிறிஸ்துமஸ் ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம அவங்க காது கேட்கும்படி நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ஆமா, சில நம்ம பால்தமசையெல்லாம் கூட சொல்லுவாருங்க, பஸ்ல போகும்போது சத்தம் அலேலூயா கேட்கணும், எல்லாம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கவனிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் சத்தியத்தை பேசுற மாதிரியே போன்ல பேசும்போது மற்றவங்க கேட்க அந்த சத்தியத்தை அப்படி நம்ம சொல்லணும். தெரியுமா? சாமியாரா இருக்கட்டும், பூசாரியா இருக்கட்டும், மந்திரவாதியா இருக்கட்டும், யாரு வேணுமானாலும் இருந்தாலும் அந்த சத்தியங்கள், அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம், அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற காரியம். ஆனால் பஸ்ல போகும்போதெல்லாம் அப்படியே ஆன் பண்ணி விடுவேன். இந்த சத்தம் கொஞ்சம் கேட்கட்டும், ஜப சத்தம், யாராருக்காக சௌபிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்கட்டும், அந்த துதியின் சத்தத்தை கேட்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்துல நான் காலையில அதிகாலையில ட்ரெயின்ல இந்த பஸ்ல போகும்போது கூட லவுட் ஸ்பீக்கர் தான். திடீர்னு ஹெட்ஃபோன் மறந்துடுவேன், அதை நான் இது பண்ண மாட்டேன். ஸ்பீக்கர் போட்டு என் காதுல அப்படியே கேட்கற மாதிரி, கேட்காத காதுல வச்சுக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. துதியின் சத்தத்தை அதிகாலையில கேட்கிற நிறைய உள்ளங்களை கத்தர் தொடுவார். காலை வேளை துதிக்கிற உங்களுடைய குடும்பங்களிலே பெரிய வெற்றி. துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு அழிந்து போனார்கள். பிரியம், அப்படிப்பட்ட காரியத்தை கத்தர் உங்களுக்கும் செய்ய, துதியினாலே அநேக காரியங்களை ஜெயமாய் கத்தர் முடித்து இந்த நாளிலே கூட உங்களுக்கும் அப்படிப்பட்ட அந்த பிறப்பின் நற்செய்தியை அறிவித்த அருமையான மங்கள் ராஜையாக பிரியமானவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாளிலே கூட அப்பா அருமையான தாசரை கொண்டு வந்து காலை வேளை துதி என்பது எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. துதியினாலே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்புகிற காரியங்கள் எல்லாமே முறியடிக்கப்படுகிறதா இருக்கிறது. துதியினாலே கர்த்தாவே எங்களுடைய காரியங்கள் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அப்பா, எத்தனையோ ஆண்டவரே அப்பா வயதான காலத்துல கூட உம்மை துதித்து மகிமைப்படுத்தி உம்மை பேசினார்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல நாங்களும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தி பேசத்தக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆண்டவரே, இன்னும் அப்படி ஆண்டவரே ஊழியங்களிலே அப்பா ஆண்டவரே இடம் கிடைத்தும் வாய்ப்பு கிடைத்தும் பேசாத ஆண்டவரே வந்து விடக்கூடாதப்பா. எங்க குழுவில் இருக்கிறோம் அப்பா, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் எங்க அருமை குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, தன்னுடைய குடும்பங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று நான் பற்றும் பரலோகம் போவதல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அந்த பரலோகத்துக்கு கொண்டு வருகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க அருளும்படிக்க முடிய கரங்களை வேண்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்கள்ல இருக்கிறவங்க, எங்க கூகுள் மீட்ல இருக்கிற குடும்பங்கள், அவங்களுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் கூட கர்த்தாவே இந்த நற்செய்தி நாளிலே ரட்சிக்கும்படிக்கு உடைய சமூகத்துல மன்றாடுகிறோம் அப்பா. செய்தியை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக என்னுடைய உள்ளத்திலே கர்த்தாவே அப்பா அது பதிந்த அப்பா உம்முடைய வேலையை செய்கிற ஆண்டவரே அப்பா எங்களை ஊழியர்களாக நீங்க வைத்திருக்கிறீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம். குழு இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அருமையான மகள் ராஜையாக்காக, ஊழியத்துக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அருளும்படி ஜெபிக்கிறோம். கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க. இன்னும் இந்த கிறிஸ்துமஸ் நாள் தேவைகள் அதிகம், ஊழிய தேவைகள் அதிகம், குடும்ப தேவைகள் அதிகம். அறிந்திருக்கிறவரே, அவருக்கு ஏற்ற காலத்துல சகலவற்றையும் நீங்க கூட்டி தந்து நன்மையான ஈவுகளை அருமையான தாசருக்கு அருளி இன்னும் ஊழியம் சிறப்படைய நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தாவே, அந்த ஊழியங்கள் ஆண்டவரே பழுகி பெருக, ஆத்துமாக்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருங்குடியில் நடக்கிறதான அந்த ஊழியத்தை கர்த்தர் தாமே இன்னும் வர்த்திக்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வா, அநேக ஆயிரங்களுக்கு வல்லமையாய் பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாளில கூட இணைப்புல இணைந்து ஆண்டவரை செபித்து துதித்து ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நன்மையான ஈவுகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவருடைய குடும்பங்களை சேர்வதாக, தீமையான காரியங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி மீட்டு வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே, துன்மார்க்கன் இவர்களை அணுகாதபடி கர்த்தர் வேலி அடிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆமாப்பா. தேவக்கரம் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆளுகை செய்வதாக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆமாப்பா. தேவக்கரம் ஆண்டவரே, இவர்களுடைய சந்ததிகளை கர்த்தர் தாமே பாதுகாத்து வேலை ஸ்தலங்களிலும் கர்த்தாவே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே, நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் மாறுவதாக இந்த மாதத்துல வேண்டிக் கொண்டிருக்கிற காரியம், நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் கைகூடி வருவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் தேவ செய்தி கொடுத்த தாசரோட இணைப்பில் இணைந்த அனைத்து சகோதர சகோதரி ஊழியர்களோடும் பாதுகாத்து ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்.